துறவி சிரிச்சார். அதை நீங்கள்தான் கண்டுபிடிக்கணும் ராஜா. ஒரு சின்ன பரிசோதனை செய்ய சொல்றேன். 15 நாட்கள் பேசாம இங்க அமைதியில இருங்க. முதல் நாள் ராஜா பதட்டமா இருந்தார். எண்ணங்கள் வருது, கேள்விகள் எழுது, பேசணும் போல இருக்கு. ஆனா துறவியின் வார்த்தையை நினைச்சு அமைதியில இருந்தார். 10வது நாளில ஒவ்வொரு பறவையையும், பூவையும், வானத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சார். 12வது நாளில தன்னால தானாகவே தியானமா போயிட்டார். கண்கள் மூடிக்கிட்டது, மனசு நிம்மதியா ஆனது. 15வது நாள் முடிந்த பின் ராஜா உணர்ச்சி வசப்பட்டு பேசினான். துறவியே, இப்போ எனக்கு புரியுது. நான் அதிகமா பேசுறேன், மற்றவர்களை குறை சொல்றேன். அதனாலதான் என் மனசு குழப்பமாயிருந்தது. துறவி மெதுவா தலையாட்டினார். அதான் நண்பா, நாம் எப்ப பேசணும், எவ்வளவு பேசணும், எங்கே பேசணும் தெரியாம பேசினா அதுவே நம்ம வாழ்நாளையே மாற்றிடும். மௌனம் இல்லாம சுயம் கண்டுபிடிக்க முடியாது. பேசுறதும் பகிர்ந்ததும் 90% நேரம் பத்தாது. அது அதிகப்படியான எண்ணங்களை உண்டாக்குது. மக்கள் எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருந்தாதான் சந்தையில இருந்து குடும்பம் வரைக்கும் பிரச்சனைகள் குறையும். உங்களுக்குள்ளதான் வாழ்க்கையின் ஆரம்பம். மற்றவர்களை குறை சொல்லாம உங்களுக்குள்ளேயே பார்க்க பழகுங்கள். உள்ளே போனாதான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். தொடக்கத்துல கஷ்டமா இருக்கும், ஆனா அதுலதான் உங்க சக்தி இருக்குது. நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு சின்ன பரிந்துரை சொல்றேன். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 20 நிமிஷமாவது தனிமையில அமைதியில இருங்க. மெதுவா உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்களை உணர்வீர்கள். இந்த கதையில உங்களுக்கு ஒரு சிறு உண்மை தோன்றினா லைக் பண்ணுங்க, பகிருங்க. மேலும் ஜென் கதைகள் கேட்டுக்கணும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே. நீங்கள் அமைதியுடனும் புத்துணர்வுடனும் இருக்க வாழ்த்துக்கள்.